Hello friends, welcome back to Own Cooking channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மில்க் கேக். பேக்கரியில வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயே எப்படி பண்றதுன்னு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு ஒரு pan வச்சிருக்கேன். அதுல 1 லிட்டர் பால் ஊத்திக்கலாம். இது தண்ணி சேர்க்காத கட்டி பால். இது நல்லா பொங்கி வரவும் அந்த ஆடையெல்லாம் உள்ள இழுத்து விட்டு நல்லா காய்ச்சணும். மேக்ஸிமம் நீங்க பெரிய ஸ்டவ்ல வச்சு நீங்க பண்ணுங்க. இது பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிரலாம். இந்த மாதிரி சுத்தி ஆடை எல்லாம் ஒட்டிக்கும். அது எல்லாத்தையுமே இழுத்து பால்குள்ளே விட்டுக்கலாம். அதுதான் நமக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஹை ஃப்ளேம்ல பண்றதுனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால பக்கத்துலயே இருந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. 1 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா வத்துற அளவுக்கு பொறுமையாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகி வந்திருக்கு. கலரும் நல்லா லைட் எல்லோ கலரில் வந்திருக்கு. ஆடை எல்லாமே இந்த மாதிரி பெருசாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா எல்லாமே குட்டி குட்டியாக அந்த பாலோடு நல்லா மேஷ் ஆகிடும். அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வத்துனதுக்கப்புறம் ஒரு 7-8 ட்ராப்ஸ் மட்டும் லெமன் ஜூஸ் ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றாதீங்க, புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதை ஊற்றுனீங்கன்னா லைட்டாக திரிஞ்சு வரும். திரிஞ்சு வந்து அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். இந்த டைமில் அடிப்பிடிக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் செய்யுங்க. பாருங்கள், நல்லா திக்காக நமக்கு கிடச்சிட்டு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது மாதிரி மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் போதும். 1 லிட்டர் பாலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதுக்கு ரொம்ப சுகர் தேவை கிடையாது. சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்பூன் சுகர் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3வது ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி நல்லா கட்டியாகி நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த தண்ணி எல்லாமே வற்றி ஓரளவுக்கு சுண்டி வரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மில்க் கேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு நல்லா திரண்டு வருது. இந்த மாதிரி தான் வரணும். சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அப்படியே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நடுவில் அப்படியே ஓட்ட ஓட்டையாக இருக்கா. அந்த மைசூர் பாக்கிலலாம் இருக்குமே அதே மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்குது. இப்படி தான் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. வெளியே நமக்கு ஒயிட் கலரில் இருக்கும், உள்ளே லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.